அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து இன்றோடு 656வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவிலும் காசாவை சுற்றிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தூய்மையான தண்ணீர் இல்லை, அதே நேரத்தில் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை என்கிற ஒரு உச்சகட்ட அவல நிலை இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள்ல ஜோர்தான் காசா பார்டர் வழியாக ஓரளவுக்குண்டான கோதுமை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை ஜோர்தானுடைய ஊடகங்களும் அதே நேரத்தில் அல் ஜசீரா உள்ளிட்ட சில ஊடகங்களும் செய்தியாக மாற்றி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஜோர்தானை பொறுத்தவரையில் அவங்க நினைச்சாங்கன்னா அது இன்னைக்கு இல்ல கொடுக்கணும், எப்பொழுதுமே அவங்க கொடுத்து கொண்டிருக்கலாம், ஏர் ட்ரூப் பண்ணலாம், அதை தாண்டி இப்படி பார்டரை திறந்து விட்டு நேரடியாகவே கொடுக்கலாம். ஆனா அதையெல்லாம் அவங்க செய்யாம இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜோர்தானுடைய ஒரு தனி நிறுவனம் எடுத்த ஒரு முயற்சியால ஓரளவுக்கு இந்த கோதுமை மாக்களை கொண்டு வந்து கொடுக்க முடியுமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி போனாலும் அந்த மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற இன்றைய நாட்களையும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள்ல இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாலா அல் ஜப்பாரி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அவங்க மட்டுமில்ல, அவர்களுடைய 5 குழந்தைகளும் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிறார். வாலா அல் ஜப்பாரி அவங்க காசாவினுடைய செய்திகளை துல்லியமாக தந்த ஒரு பத்திரிகையாளர். அவரும் அவருடைய குழந்தைகள் 5 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அல் ஷிஃபா மருத்துவமனை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது. இவர்களோடு சேர்த்து இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களே இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அல் ஜசீராவை பொறுத்தவரையில ஊடகமாக எவ்வளவு பெரிய தியாகத்தை அவங்க பண்றாங்க என்கிறத நம்ம ஊகிக்க முடிகிறது. ஒரு பக்கம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுதமேந்திய யுத்தத்தில் தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மருத்துவர்கள் மருத்துவ பணிகளில் தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் தங்களுடைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டும் 200க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டும் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தவில்லை. தொடர்ந்தும் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென இன்றைக்கு பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபத்தாஹினுடைய தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் பாலஸ்தீனத்தினுடைய 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் தேசிய கவுன்சிலுக்கான தேர்தலை நடத்த போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். தேசிய கவுன்சில் என்ன அர்த்தம் என்று கேட்டா, பாலஸ்தீனத்தில் வெஸ்ட் பேங்க் ஒரு பகுதி இருக்குது, அதே போன்று காசா ஒரு பகுதி இருக்குது. காசாவில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆட்சி செய்து வருகிற அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஃபத்தாஹ் என்கிற அமைப்பு யாசர் அரபாத் உருவாக்கியது. தற்போது இந்த மஹ்மூத் அப்பாஸினுடைய தலைமையில் இருக்கிறது. அந்த அமைப்பு தான் அங்க ஆட்சிகளை செய்து வர்றது நமக்கெல்லாம் தெரியும். அவங்களோட தேசிய கவுன்சில் இருக்குது. இந்த கவுன்சிலுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவர்கள் தான் அடுத்து வருகிற தலைவர் யாரு, அடுத்து வருகிற நிர்வாகம் என்ன என்பதை தேர்வு செய்யக்கூடியவர்கள். எனவே மஹ்மூத் அப்பாஸ் இந்த யுத்த சூழலுக்குள்ளாக தேசிய கவுன்சிலுக்கான தேர்தலை அறிவித்திருக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுக்கு தேர்தலை போட்டியிடவும் முடியாது, தேர்தலில் அவர்கள் கவனம் செலுத்தவும் முடியாது என்கிற நிலையில தங்களுக்கு தேவையானவர்களை நிர்வாகிகளாக நியமித்துக் கொண்டு விட்டால் அவர் மீண்டும் ஆட்சியையும் தொடர முடியும், தான் தான் பிரதமர் என்று சொல்லிக் கொள்ள முடியும். ஒண்ணுமில்ல, காசாவிலையும் அதே போல வெஸ்ட் பேங்கையும் இணைத்த அந்த பாலஸ்டைன் அத்தாரிட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய பலம் கூட அவங்களுக்கு கிடையாது, அதிகாரம் கூட கிடையாது. கொழும்பு மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது. இதுதான் யதார்த்தம். ஆனாலும் அந்த அதிகாரத்தை கூட தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த வயதான நேரத்திலும் இவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாரு. அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு எதிரான இந்த காரியத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் காசாவில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 113 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 534 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தி
செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 113 பேர் கொல்லப்பட்டு 534 பேர் படுகாயம் அடைவது என்பது எல்லை மீறிய தாக்குதல்களையும் பாலஸ்தீன மக்கள் தினம்தோறும் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்க, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்டுக்கொண்டு வாங்க. பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை உக்கிரமாக நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜாய்டவுன் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மர்காவா டேங்க் மேல அவங்க அட்டாக் பண்ணி ஒரு டேங்கை மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 பேர் அதிலே கொல்லப்பட்டிருப்பார்கள். அதே நேரத்தில் ஜபாலியாவில் நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸை குறிவைத்து தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலுடைய வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் அந்த வீடியோக்களை பார்க்க முடியும். இந்த தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய படையினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தது 5 பேர் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு காசாவுக்குள்ள இந்த தாக்குதல்கள்ல குறைந்தது 10 பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் தைரல் பலா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு புல்டோசர் மேலையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 114 மில்லிமீட்டர் ரஜூம் வகையான ராக்கெட் தாக்குதல்களால் தான் இந்த புல்டோசரை அவங்க அழிச்சிருக்கிறாங்க. புல்டோசர்கள் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய குண்டு வீசி அழித்த வீடுகள்ல உடையாத பகுதிகள் இருக்குதா இல்லையா, அதை உடைத்து நாசமாக்குவதற்காகத்தான் இந்த புல்டோசர்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது இஸ்ரேலுக்குள்ள கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் இந்த அநியாயத்தை செஞ்சு வர்றாங்க. எனவேதான் அந்த புல்டோசர்களை அழிக்கிற வேலையிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு பெண்ணை இஸ்ரேலுடைய ஷின்பத் அமைப்பினுடைய ஒத்துழைப்போடு கைது செய்திருக்கிறோம் என்கிறது மொசாத். அதாவது ஷின்பத்ங்கிறது உள்நாட்டு உளவுத்துறைக்கு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய. வெளிநாடுகளை கண்காணிக்கிற உளவு பிரிவுக்கு பேர் மொசாத் என்று வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி அவர்களுடைய உளவு பிரிவு 8200 என்கிற உளவு பிரிவு தனியாக இருக்கிறது, அம்மான் தனியாக வச்சிருக்கிறாங்க. இப்படி பல உளவு பிரிவுகளை அவர்கள் சைபர் கிரைமுக்கு தனியாக வச்சிருக்கிறாங்க. இந்த வகையில உள்நாட்டை கண்காணிக்கக்கூடிய உளவு அமைப்பாக இருக்கக்கூடியது ஷின்பத். ஷின்பத் இன்றைக்கு ஒரு இஸ்ரேலுடைய பெண்மணியை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமரை கொல்வதற்கு திட்டமிட்டால், அதற்கான தயாரிப்பு நிலையில் இருந்தால், எனவேதான் அவள் கைது செய்யப்பட்டிருக்கிறாள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் பெஞ்சமின் நெதன்யாகு இது உண்மையிலேயே அவரை கொல்வதற்கான திட்டமாகவும் இருக்கலாம், இல்லாம இல்லை. ஆனால் சில நேரங்கள்ல அவர் தனக்குரிய சேஃப்டியை உண்டாக்கி, நான் எனக்கு த்ரெட்டன் இருக்குது, நான் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய வீரன் என்கிறத சித்தரிக்கிறதுக்காக திட்டமிட்டும் அவர்கள் இதை செய்திருக்கலாம். எது எப்படி போனாலும் ஒரு பெண்மணி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாள். இது உண்மையிலேயே ஒரு திட்டமிடப்பட்ட சதி செயலாக இருந்தா இதை தொடர்ந்து பல பேர் அவங்க கைது செய்யணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போறாங்கிறத. இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஹந்தலா என்கிற நபித்தோழர் பெயர்ல ஒரு கப்பல், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் இத்தாலியில இருந்து கிளம்பி மீண்டும் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு 4வது நாளாக அவர்களுடைய பயணம் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்ல இருக்கக்கூடிய ஒருவர் அல் ஜசீராவுக்கு பேட்டி அளித்திருந்தார். அது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகத்துல மில்லியன் கணக்கான மக்கள் உங்களோட நிக்கிறோம்ங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க தனியாக இல்ல காசா மக்களே, நாங்களும் உங்களோட இருக்கிறோம். அது மட்டுமல்லாம இந்த எங்களை நாங்க வர்றதை எதுவும் தடுக்காது, நாங்க உங்களை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கிறோம். எங்களை தடுத்து கைது பண்ணாங்கன்னா உலகம் அதை பார்க்கத்தான் போகிறது. எனவே உங்களுக்காகத்தான் நாங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் காசாவை ஆதரிப்பதை பேச்சில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நிஜத்தில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியுடைய ஹந்தலா கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி காசாவுக்கு ஆதரவாக களத்திலே இறங்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்கனவே தோஹா கத்தார்ல காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் எதிரான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக இன்றைய வீடியோவில் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியூர்ல இருக்கக்கூடிய காரணத்தினால மேலதிக செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் மேலதிகமாக வரக்கூடிய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.
பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.